அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஆகஸ்ட் 27 என்பது ஒரு முக்கியமான நாள் என்று சொல்ல வேண்டும். ஆம், அந்த ஆகஸ்ட் 27ஆம் நாள் தான் 1944 ஆண்டு சேலத்தில் திராவிடர் கழகம் என்று ஒரு கட்சி தொடங்க பெற்றது. ஒரு நாட்டில் ஒரு கட்சி தொடங்கப்படுவது அவ்வளவு பெரிய வரலாற்று முதன்மை வாய்ந்த செய்தியா என்று கேட்டால், எல்லா கட்சிகளையும் போல திராவிடர் கழகத்தை பார்த்து விட முடியாது. ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டு கால வரலாறு உடைய இன்றைய திராவிட இயக்கம் என்று சொல்லப்படுவது நீதி கட்சியினுடைய ஆட்சி காலத்திலிருந்து தொடங்கிற்று என்றாலும், நீதி கட்சி, அதனுடைய போக்கிலே சுயமரியாதை இயக்கம், இப்படி இரண்டு கட்சிகள், ஒன்று அரசியல் சார்ந்தும் ஒன்று சமூகம் சார்ந்தும் இயங்கிக் கொண்டிருந்த வேளையில் இரண்டும் ஒருங்கிணைந்து உருவான ஒன்றுதான் திராவிடர் கழகம் என்பது. இந்த திராவிடர் கழகத்தை ஐயா பெரியார் அவர்கள்தான் தொடக்கினார். ஆனாலும் இந்த திராவிடர் என்கிற பெயரை அவர்தான் முதலில் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார் என்று சொல்ல முடியாது. 1892 அயோத்திதாசர் தான் தொடங்கிய அந்த அமைப்புக்கு திராவிடம் என்கிற அந்த பெயரை சேர்த்திருந்தார். பிறகு இரட்டைமலையாரும் அந்த திராவிடம் என்கிற பெயரை தன்னுடைய அமைப்புக்கு சேர்த்திருந்தார். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது. திராவிடர் சங்கம் என்று நடேசனார் 1912 தொடங்கினார். பிறகு நீதி கட்சி ஆயிற்று, சுயமரியாதை இயக்கம் ஆயிற்று. எல்லாம் சேர்ந்து திராவிடர் கழகம் என்பதுதான் ஒரு சமூக அரசியல் அமைப்பாக உருவெடுத்தது. திராவிடர் கழகம் தேர்தலில் பங்கெடுக்காத ஒரு கட்சி என்றாலும் கூட, தேர்தலில் யாரை ஆதரிக்க வேண்டும், யாரை எதிர்க்க வேண்டும் என்று விடுதலை பெற்ற நாளிலிருந்து முடிவு செய்த ஒரு கழகம் அது. இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கட்சிகள் அனைத்துக்கும் தாய் கழகம் திராவிடர் கழகம்தான். திராவிடர் கழகம் இந்த மண்ணில் ஏற்படுத்திய மாறுதல்கள் இன்று வரையில் மாற்ற முடியாதவையாக இருக்கின்றன. 199 பேர் கடவுள் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிற நாட்டில் கடவுள் மறுப்பை தன் கருத்தாக சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய துணிச்சல் எந்த இயக்கத்திற்கும் வந்துவிடாது. கடவுள் மறுப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, பாலின சமத்துவம், சாதி ஒழிப்பு போன்ற மிகப்பெரிய கோட்பாடுகளை வைத்து திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்டது. அது தமிழர் கழகம் என்று பெயரிடப்பட்டு பிறகு திராவிடர் கழகம் ஆயிற்று என்பன போன்ற எந்த விதமான ஆதாரமும் இல்லாத வரலாற்று பொய்கள் இன்றைக்கு சொல்லப்படுகின்றன. அது தொடங்குகிற போதே அந்த திராவிடர் கழகம் என்கிற பெயரோடு தான் தொடங்கிற்று. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு புதிய கட்சி தொடங்கினாலும் திராவிடம் என்கிற சொல்லை உள்ளே கொண்டு வந்தாக வேண்டும் என்கிற கட்டம் இருக்கிறது. திராவிடம் என்பதற்கு எதிராக எத்தனையோ கட்சிகள், அமைப்புகள் 1946 சிலம்பு செல்வர் தொடங்கிய தமிழரசு கழகம் தொடங்கி பல கட்சிகள் திராவிடத்தை எதிர்த்தாலும் இன்று வரையில் தமிழ்நாட்டில் ஆழமாய் காலூன்றி நிற்பது திராவிட அரசியல்தான். திராவிட அரசியலை புறக்கணித்துவிட்டு இன்னொரு அரசியலை தமிழ்நாட்டில் எடுக்க முடியாது என்றால் அதனுடைய தொடக்க புள்ளி 1944 ஆகஸ்ட் மாதம் 27 இருக்கிறது என்பது உண்மை. ஏன் ஒரு பெயரை அல்லது ஒரு இயக்கத்தை புறக்கணித்துவிட்டு தமிழ்நாட்டில் அரசியல் நடத்த முடியாது? வேறொன்றுமல்ல, திராவிடம் என்பது ஒரு கருத்தியல். திராவிடம் என்பது சமத்துவத்தை, சமூக நீதியை, சகோதரத்துவத்தை மக்களிடம் எடுத்து சொல்லுகிற ஒரு கருத்தியலாக இருக்கிறது. இன்றைக்கு திராவிடமா தமிழா என்று சிலர் கேட்கிறார்கள். இது ஒரு போலித்தனமான மோதல். திராவிடத்துக்கும் தமிழுக்கும் எப்போதும் எந்த மோதலும் இல்லை. என்னை பார்த்து ஒருவர் நீங்கள் தமிழரா திராவிடரா என்று கேட்டால், நான் தமிழன், மொழியால் தமிழன், இனத்தால் தமிழன். ஆனாலும் சமத்துவம் என்கிற திராவிட கருத்தியலை ஏற்றுக்கொண்டிருக்கிற காரணத்தால் நான் திராவிட தமிழன். தமிழன் என்பது உங்களினுடைய மொழி சார்ந்த அடையாளம், திராவிடம் என்பது நம்முடைய கருத்தியல் சார்ந்த அடையாளம். எனவே திராவிடம் என்பது உலக பொது சிந்தனை உடையது. அந்த சிந்தனை தமிழ்நாட்டு மண்ணிலே தான் தோன்றிற்று என்பது நமக்கு பெருமை. அந்த தோன்றிய நாள்தான் இந்த ஆகஸ்ட் 27. ஏறத்தாழ 80 ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டன. 80 ஆண்டுகள் நிறைவு பெற்றதற்கு பிறகும் இன்றைக்கும் அந்த கழகம் எத்தனையோ எதிர்ப்புகளை தாண்டி, எத்தனையோ நெருக்கடிகளை தாண்டி நின்று நிலை பெற்றிருக்கிறது என்றால் அந்த கழகத்தினுடைய கருத்தியலே அதற்கு ஆணிவேராக இருக்கிறது. அதுதான் காரணம்.